வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள், வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 29/5/2026. காலையில் 9:51 வரைக்கும் திரியோதசி திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தசி திதியும் காணப்படுது. காலையில் 10:38 வரைக்கும் சுவாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு விசாக நட்சத்திரமும் காணப்படுது. நாள் முழுவதும் பரிகநாம யோகம் காணப்படுது. காலையில் 9:52 வரைக்கும் தைத்துளை கரணமும், இரவு 10:54 வரைக்கும் கரசை கரணமும் அதற்கு பிறகு வணிசை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிதாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த நாம யோகம் காணப்படுது, சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் இருக்க, அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி அவசியமும் தேவையும் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதாக இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:30 10:30 வரைக்கும் நல்ல நேரம். காலையில் 10:34 12:08 வரைக்கும் ராகு காலமும். மாலையில் 3:15 4:49 வரைக்கும் யமகண்டமும். காலையில் 7 மணி முதல் 7:37 9 மணி வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தசி திதி, வளர்பிறை சதுர்த்தசி திதி. வளர்பிறை சதுர்த்தசி திதினா ஒரு சிறப்பான நாள். திட்டங்களை போடுறதுக்கு என்ன மாதிரி திட்டம், வாழ்க்கையை மாற்றுறதுக்கான திட்டத்தை போடுங்க, நல்ல திட்டங்களை போடுங்க, முன்னெடுத்து செல்லுங்க. வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எப்படி போகிறதுங்கிறத யோசிங்க, அதுக்கேற்ற வேலைகளை செய்யுங்க. அதுக்கு தான் இந்த சதுர்த்தசி திதி மாதிரி நாட்கள் உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ இந்த நாளில் என்ன மாதிரி வேலைகளை செய்யலாம்? காலையில் பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம் இருக்குது. ஆடம்பரமான விஷயங்களை பேசலாம். ஆடம்பரம் அத்தியாவசியம், மற்ற அனைத்து பொருட்களும் ஆடம்பரம். உடை அப்படிங்கிறது அத்தியாவசியம். ஆனால் இந்த பிராண்டில், இந்த ஒரு குவாலிட்டியில், அதாவது ஒரு குவாலிட்டியில் தான் நான் உடுத்துவேன் அப்படின்னா அது ஆடம்பரத்துக்குள்ளே போயிடும். சாதாரண ஒரு பருத்தி உடுப்புனா அது தேவைக்குள்ளே வந்துடும், அத்தியாவசியம். இப்படி ஒவ்வொரு விஷயமும், எங்களுக்கு ஒரு சாப்பாடு இருந்தால் போதும், ஒரு சோறு 2 கறி இருந்தால் போதும், எனக்கு இந்த கறி தான் வேணும், இந்த அரிசியில் தான் அந்த சோறு சமைச்சிருக்கணும், நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன், அல்லது வறுத்த சோறு தான் சாப்பிடுவேன், ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரியான பல விஷயங்களை முன் வச்சிங்கன்னா அது ஆடம்பரத்துக்குள்ள இருக்கும். இதெல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரசை. கரசைங்கிறது நீர் சார்ந்த விஷயங்கள். நீரோட என்னென்ன சம்மந்தப்படுது? மீன்பிடி, கடல்வாழ் உயிரினங்கள் வளர்க்குறது, அப்புறம் தேநீர் கடைகள், ரசாயனங்கள், தொழிற்சாலைகள், குளிர்பானங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், விவசாயம், இதெல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். ஹோட்டல் தொழில் அப்படிங்கிற போதுமே அது கரசை காரணத்தில் செய்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முடிவு பண்ணி அழகாக செய்யலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். என்ன விளக்கம் அப்படின்னா, எப்படி பலன் பார்ப்பதுங்கிற ஒரு விளக்கம். இங்கே இருக்க பாதி பேர் இல்லை, 196% மாணவர்களுக்கு, 95 முதல் 96% மக்களுக்கு பலன் பார்க்க தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, நீங்கள் எல்லாருமே ராசியை சார்ந்து தான் பலன் பார்க்குறீங்க. ராசிங்கிறது சந்திரனை அடிப்படையாக வைத்து வருவது. சந்திரன் யாருன்னா உடல் மனம் சார்ந்த விஷயமாக இருக்கார். இப்போ உடல் மனம் சார்ந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பலன் பார்த்தீங்கன்னா, உடலும் மனமும் மட்டும் இருந்தால் அதை இயக்கிறதுக்கு உயிரினோர் இல்லாமல் போகும்போது அது பிணமாக கருதப்படும். இப்போ பிணத்துக்கு பலன் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. அப்போ இனத்துக்கு பார்க்கணும், உயிருக்கு பார்க்கணும். அது சூரியனை அடிப்படையாக வருவது, அதுதான் லக்னம். லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கொள்வது?
ஜாதகத்தில் ராசி கட்ட இடத்துல லானா அல்லது 1 அல்லது ஒரு கோடு போட்டிருந்தா அது லக்னம். அப்படி இல்லையா, கீழே விவரங்கள்னு ஒரு இடத்துல என்ன ராசி, என்ன லக்னம், என்ன நட்சத்திரம்னு கட்டாயம் எழுதியிருப்பாங்க. சரி, ஜாதகமே கையில் இல்லை, என்ன பண்ணலாம்? ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேளுங்க. கேட்டிங்கன்னா அவர் என்ன லக்னம், ஜாதகம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவார். ஒரு ராசியே, ஒரு என்ன சொல்கிறது, ஜாதக அமைப்பே போட்டு கொடுத்தா எப்போ வேணாலும் உட்காந்து பார்த்துக்கொள்ளலாம். அப்போ தெரிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தசை, அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு பாதகமானு பாருங்கள். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா? இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பலன் பார்க்கணும். லக்னம் என்னன்னு தெரிஞ்சு லக்ன பலனை பார்க்கணும். அடுத்து நான் சொன்ன விஷயங்களை தெரிஞ்சால் மாத்திரம்தான் உங்களுக்கு சொல்கிற பலன் எந்த அளவுக்கு எப்படி நடக்குங்கிறதும் உங்களுக்கு புரியும். இல்லை நம்ம பொதுவாக தான் சொல்லிட போகிறோம். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்று கொழும்பு மாவட்டத்தில் அடைமழை உண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த கொழும்பு மாவட்டத்தில் எல்லா பிரதேசமும் இருக்குது. ஆனால் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம் கொழும்பு 1 முதல் 15. 1 முதல் 15லையும் அடைமழை பொழிஞ்சு தள்ளுமா, இல்லை ஒரே நேரத்தில் மழை பொழியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே பம்பளப்பிட்டி கொள்ளுப்பிட்டின்னு இருக்கக்கூடிய கொழும்பு 3, 4 மழை பெய்யும் போது கொழும்பு 13, 14 மழை பெய்யாமல் இருக்கு. அப்போ என்ன அது விஷயம் அப்படின்னா, நம்ம பொதுவாக சொல்கிற விஷயம் அந்த காலநிலைகள், அதாவது அந்த ஜியோகிராஃபி ஏரியா அப்படின்னு சொல்லுவோம், புவியியல் அமைப்புகள், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விஷயங்கள் வேலை செய்யும். அதுக்குன்னு வரும்போது சிறப்பாக மாறுகிறது. அது மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பான விஷயங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ அது தெளிவாக உங்களுக்கு வேலை செய்யும். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சகோதர வலித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு சில சிக்கல் வர்றதும் அவங்கள் மூலியமாக சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளும் போது அது நன்மையாக உங்களுக்கு அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள், அதாவது முக்கியமாக சகோதரத்துக்குள்ளே தான் அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அந்த ஏற்படுறது நீங்கள் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டிங்கன்னா அதே உங்களுக்கு நன்மையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வார்த்தை, ஒரு கட்டத்தில் உங்களோட வார்த்தையை மதிக்காதவங்க கூட மதிக்க ஆரம்பிப்பாங்க. சில நேரங்களில் இப்போ நீங்கள் பேசுவீங்க, போயிட்டு அவங்க சொன்னால் என்ன அப்படி பேசுகிறதுல கணக்கெடுக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது இவன் சொன்ன ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. இப்போ இன்றைய நாளில் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், இதில் இருந்தெல்லாம் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாற்றம் உங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பாங்கத்தில் முக்கியமாக தம்பி தங்கைகள் இருந்தால் அவங்களுக்கு இது சேர்த்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது இந்த தொழிலில் முன்னேற்றங்கள், ஒரு புதிய தொழிலில் ஒரு பதவி உயர்வு, அடுத்து இந்த நோய் நொடிகள்லேருந்து வெளிவர்றது, கடன் தொல்லைகள்லேருந்து வெளிவர்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கிறதுக்கு, அதாவது இந்த நாளுங்கிறது இந்த கிழமையே அப்படியே உங்களுக்கு ஒரு அமைப்பை தான் இன்றைய நாள் கிழமை முழுக்க கொடுக்குது. அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும், அனைத்து ராசிக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நிலைமைகள் அடுத்தடுத்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கிழமையை ஒரு வித்தியாசமான முறையில் அமைகிறதுக்கு இருக்குது. அதாவது இன்று உங்களுக்கு சனிக்கிழமை, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. இன்றைய நாளில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான இதுக்கு ஒரு சிக்கல் ஆரம்பத்தில் காட்டினா அதுக்கு அங்கிட்ட அந்த சிக்கல் உங்களுக்கு நன்மையாக மாறுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், மகாவிஷ்ணு, புத பகவான், விநாயகப் பெருமான், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு போது நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டாலே போதும். நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்ளாத நேரத்தில் உங்களோட வார்த்தை பிரயோகங்களில் குடும்ப சிக்கல்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதை உருவாகணுன்னே
என்ன பேசுகிறோன்னு தெரியாது, சண்டை சச்சரவுகள் உருவாகும். அப்போ இப்போ இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துருவீங்க. குழந்தைகள் ரீதியாக பிரச்சனை, குழந்தை சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடாது, சொத்து சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடாது. இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி முடிவு எடுக்காமல் இருக்க வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது நீங்கள் சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொள்ள சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள இந்த ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாலட்சுமி, புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, அடுத்தது குலதெய்வம் கருணாதி யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஆனால் நிதானமாக யோசித்து நீங்கள் செயற்படும் போது உங்கள் முடிவுகளில் வெற்றி வரும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா சில குழப்பங்கள் வரும். அதாவது கடல் கடந்து போகிற விஷயங்களில் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். வியாபாரங்கள், இந்த செலவுகள் செய்கிறதுல, அதாவது இந்த செலவுகளுக்கும் அதை நன்மைக்கும் இதுக்கும் செலவு, அதாவது ஒரு செலவு செய்கிறீங்க, அந்த செலவு சுப செலவாக இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நஷ்டமா விரயமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ரெண்டுக்கும் இடையில் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது உங்களோட காலகட்டம். இன்றைக்கி அந்த கோடை நீங்கள் சரியாக யோசித்து சரியான முடிவு எடுக்கும்போது அது வெற்றி பக்கமும் இல்லை, அது அடுத்த பக்கமும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்துலேயும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எந்த முடிவும் எடுத்துக்கொள்ளலாம். வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு இடையிலே கொஞ்சம் அந்யோன்யங்கள் அப்போ ஒரு நிம்மதி பெருநூச்சி விடக்கூடிய மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, அடுத்து சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கருணாதன், யோகாதிபதி, இவங்களோட பெண் தெய்வங்களையும் வழிபாடுகள் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் மனசு ஆசைகள், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது. செஞ்சால் சிக்கலில் மாட்டிக்கொள்ளுங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக யோசித்து உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது, அதை சரியாக முறையில் நீங்கள் செயற்படுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இல்லைனா சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்கள் தம்பி தங்கைகளுக்கும் சொல்லி வைங்க. ஆள் மாசத்துக்கு நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் சரியாக நடத்தணும். 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் யோசித்து செயற்பட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்ப்புகள், தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்பு, குழந்தைகள் மீது முக்கியமாக ஆண் குழந்தைகளோட எதிர்பார்ப்புகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அவசரப்பட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு சிக்கலை கொண்டு போயிட்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் காக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் சார்ந்த விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அது கல்வியாக இருக்கலாம், உயர்கல்வியாக இருக்கலாம், தந்தை வழி உறவுகளாக இருக்கலாம், வாழ்க்கை சார்ந்து எந்த ஒரு முடிவு எடுக்காமல் இருக்க வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இன்றைய நாளில் நன்மையாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கருணாதன், யோகாதிபதி, அதோட சூரிய பகவான் வழிபாடுகளையும் நீங்கள் செய்து கொள்கிறேன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு சகலதும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நன்மை கலந்த நாட்கள் தான் இன்றைக்கு. எதிர்பாராத ரீதியான சில விஷயங்கள் நடக்க இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில், கல்வி சார்ந்த விஷயங்கள், அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், தந்தை வழியில் மூலியமாக, தந்தை வழி உறவினர்கள் மூலியமாக, தந்தை மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அதே நேரத்தில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சரியாக அமையணும்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு முடிவு பண்ணிடக்கூடாது. ஓவர் சந்தோஷமும் படக்கூடாது. அதிக சந்தோஷங்களும் இங்கே சிக்கலாக முடியும். அதனால் தந்தை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களும் கொஞ்சம் நிதானமாக செயற்படும் போது, பதட்டம் இல்லாத நிதானத்தோடு செயற்படும் போது அந்த வெற்றி உங்களை சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதகத்தையும் தரும், சாதகத்தையும் தரும். ஒரு குழப்பமான அல்லது ஒரு கலவையான ஒரு விஷயம். இது தான் இன்றைக்கி நடக்கும், இது தான் இது நடக்குங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நன்மை தீமை கலந்த ஒரு நாட்களாக தான் இன்றைய நாளில் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் அமையுது. இந்த வாரம் முழுதுமே ஒரு நன்மை தீமை கலந்த நாளாக இருக்கும். நன்மை மட்டுமே அனுபவிக்க முடியாது, தீமையை மட்டுமே அனுபவிக்க முடியாத நாள். அது முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்களில், கணவன் மனைவி விவகாரங்களில், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பொறுமையாக நிதானமாக கையாளும் போது அது உங்களுக்கு நன்மையை தரும். அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்களும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும். இல்லை சிக்கல்களை மாட்டிக்கிறதுக்கோ சில ஏதாவது தொலைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் தொலைத்த திருப்பி கிடைக்கும் வாய்ப்பு. ஏன்னா அந்த எதிர்பாராத தான் இந்த காலகட்டங்கள் நடக்க போகுது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாலட்சுமி, குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை துணை, அப்புறம் 2வது குழந்தை, இவங்க 2 விஷயத்துலையும் 2 பேரையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்களில், மற்றது உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக கையாளுங்க. அப்படி ஆளும்போது அது உங்களுக்கு நன்மையாக மாறுறதுக்கு இருக்கும். கொஞ்சம் தப்பினாலும் சில சிக்கல்களில் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சுக்கிர பகவான், மகாலட்சுமி, குலதெய்வம், விநாயக பெருமான், யோகாதிபதி, கருணாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக சொத்து சார்ந்த விஷயங்களில் எந்த அவசரப்பட்ட முடிவும் எடுக்கக்கூடாது. வாழ்க்கை சார்ந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. தொழில் சார்ந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அமைதியும் பொறுமையும் எந்த அளவுக்கு நீங்கள் காக்குறீங்களோ உங்களோட வாழ்க்கை இன்றைய நாள் இனி வர காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், விநாயக பெருமான், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீடு, காணி, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளணும். தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத விபத்துகள், எதிர்பாராத விதத்தில் பொருட்கள் தொலைந்து போகிறது, காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், ஆஞ்சநேயர்,
கருணாதிபதி யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து மீன ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. சில சிக்கல்களை கடந்து நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். முடிவில் அது ஒரு உங்களுக்கு சாதகமாக, நன்மையாக, மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு மன நிம்மதி, குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கடைசியில் அது உங்களுக்கு உங்களோட முயற்சியால் நன்மையை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சில நன்மைகளை முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், மகாலட்சுமி, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனையை பார்ப்போம். கர்மா. கர்மானா என்ன? இதில் பகவத்கீதையில் மகாவிஷ்ணு, அதாவது வாசுதேவ கிருஷ்ணன், அவர் சொல்கிறாரு, அகர்மா விகர்மா கர்மான்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். அது என்னன்னா, எப்படி கர்மம் ஆட்டணும் அப்படிங்கிற விஷயத்தான். கர்மகாண்டத்தில் கர்மத்தை எப்படி செய்யணுங்கிறத அவர் விளங்க வைக்கிறார். ஆனால் கர்மங்கிறது என்னது? வினை, நம்ம செய்கிற செயல்கள். அப்போ அந்த கர்மத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, கர்மம்னா என்ன, கர்மம் எப்படி தொழிற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு 3 விதத்தில் தொழிற்படும். இந்த சஞ்சித கர்மானா என்ன அப்படின்னா, நமது முன்னோர்கள், எங்களுடைய அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அம்மா ஒரு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா கடைசியாக அந்த சொத்தை டெவலப் பண்ணி எங்களுக்கு அது சொத்தை எங்கள் பேரில் எழுதி வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் சஞ்சித கர்மா. இதில் இந்த சஞ்சித கர்மா எங்களோட சேரும்போது எங்களுக்கும்னு ஒரு தனிப்பட்ட கர்மா ஒன்று இருக்கும், அதுவும் சேரும். இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற முழுக்க கர்மா இந்த உடலுக்கு சார்ந்த கர்மாவும், இந்த உடல் சார்ந்த கர்மாவை, இந்த உடலை எப்படி சேர்ந்து தெரிவு செஞ்சுச்சுன்னா உயிர் நம்ம செய்த கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த உடலை சேர்த்து. அப்போ நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் எங்கள் தாய் தந்தையினுடைய கர்மாக்களை அனுபவிக்கிறோம். அதுக்கு பேர் சஞ்சித கர்மா. இங்கே தான் இருக்குது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இந்த தூண்டுதலால் நம்ம செய்யப்படுற கர்மா பிராத்த கர்மா. ஆனால் இந்த பிராத்த கர்மாவை மூலமாக நம்ம சஞ்சிதத்தை அழிக்க முடியும். சஞ்சித கர்மாவை அழிக்க முடியும். எப்படி? அதுக்குத்தான் பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கு. குருமார்களின் ஆசி, அவர்கள் வழி செல்றது, அறநெறியில் வாழ்றது, அறநெறியில் வாழ்வது, இப்படி பல விஷயங்களினூடாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சஞ்சித கர்மத்தை அழித்து பிராப்த கர்மத்தை சரி பண்ணுவோம். இந்த பிராப்த கர்மத்தை நம்ம சரி பண்ணலைன்னா எங்களுக்கு ஆகாமிய கர்மான்னு சொல்லி அடுத்த நம்பத்துக்கான ஒரு கர்மா உருவாகிறது. அப்போ என்ன பண்ணுவோம்? திருப்பி ஒரு ரொட்டேஷன் அடித்து திருப்பி அந்த நம்ம எந்த தாய் தந்தைக்கு பிறக்கிறோனோ அவங்களோட சஞ்சித கர்மா மூட்டையோட நம்மளுடைய கர்மாவும் சேர்ந்து பிறப்போம். இப்படித்தான் பிறவி சுழற்சி அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். எங்களுக்கு அதுக்குத்தான் பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. பகுத்து அறியுதல். என்னத்தை பகுத்தறியணும்? எப்படி கர்மாக்கள் இருந்து வெளிவருவது, எப்படி வாழ்க்கையை சரியாக நடத்துவதுங்கிறது பகுத்தறியணும். அதுக்குத்தான் அறநெறி வாழ்க்கையை நம்ம செய்யணும். அறநெறி வாழ்க்கைன்னா இந்த எல்லாத்தையும் திறந்துட்டு போய் காவி ஒடுத்துட்டு காட்டில் இருக்கிறல்ல, வாழ்க்கையிலே நம்ம அறநெறி வாழ்றது. உண்மையான வாழ்க்கை, ஒழுக்கம், ஈகை, கடமை, இந்த 3ஐயும் கடைபிடிச்சு வாழ்ந்தாலே வாழ்க்கை வெற்றி. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.